வணக்கம். நமது எழுத்தாணி நேயர்களுக்கு தாமிரபரணி முருகேசன் என்கிற முருகேசன் நான். பணம் இருக்கிற, பென்ஷன் போன்ற வருவாய் வாய்ப்புகள் இருக்கிற, வாடகை போன்ற இருப்பு பணம் இருக்கிற முதியோர்களின் நிலை அப்படி என்றால், எந்த விதமான வருமான வகைகளும் இல்லாத, ஆதரவுகள் இல்லாத முதியோர்கள் நிலை வேறு மாதிரியாக இருக்கிறது. இன்னமும் எத்தனையோ வீடுகளில் 80 வயது ஆகியும் அந்த மாமனார் ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 70 வயது ஆகியும் கூட அந்த மாமியார் என்ற அந்த பெரியம்மா வீட்டு வேலைக்காவது சென்று ஏதாவது பொருள் ஈட்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அப்படியெல்லாம் சிரமப்படுகிற அந்த பெற்றோர்களை பார்த்து, ஏனம்மா இப்படி கஷ்டப்படுகிறீர்களே, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா என்ன என்று கேட்டால் அவர்கள் பெருமையோடு சொல்லுகிறார்கள், எனக்கு 3 பையன்கள் 3 பெண்கள் என்று. அடடா, 6 பிள்ளைகளை பெற்றும் நீங்கள் அமோகமாக வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலையிலே இவ்வாறு தினசரி வீட்டு வேலைக்கு சென்று காலம் தள்ளுகிறீர்களே, ஏன் இந்த நிலைமை என்று கேட்கும்போது அவர்களும் ஆதங்கத்தோடு சொல்லுகிற பதில், என்னையா செய்ய, எங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கிறது அவங்க வயிற்றுக்கே பத்த மாட்டேக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு அவங்களால எதையும் செய்ய முடியல, என் பேரன் அந்த காலேஜில் படிக்கிறான், என் பேத்தி இந்த ஸ்கூலில் படிக்கிறா, என் மருமகன் குடிகாரனாக இருக்காரு, அவர் எந்த பணமும் கொண்டாந்து சேர்க்கறது இல்லை, அல்லது என் மருமக ஊதாரியாக இருக்கிறா, ஆடம்பரமாக எல்லா காசையும் செலவழிச்சிடுறா, என் மக வேலைக்கு போகணுங்கிறா, ஆனால் என் மருமகன் வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாரு. இது மாதிரி பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்களே, அதுபோல் வீட்டுக்கு வீடு இது போன்ற பல்வேறு சூழ்நிலைகள், இடர்பாடுகளை கொடுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையிலும் இந்த முதியோர்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக இன்று செக்யூரிட்டி வேலைகளுக்கு, அதாவது கார்டு வேலைகளுக்கு செல்லும் மனிதர்களை பார்த்தீர்களானால் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக, அதே சமயம் பிரமிக்கத்தக்கதாகவும் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் சுமார் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்கள் வேலை கேட்கும் போதே அந்த கம்பெனிக்காரர்கள் முதலில் அவர்களை உதாசீனம் செய்வது எப்படி என்றால், 60 வயதுக்கு மேலுள்ளவர்களை நாங்கள் வேலைக்கு வைத்துக்கொள்ள மாட்டோம், வேலைக்கு வைத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர்களை உதாசீனம் செய்து விடுவார்கள். அவர்கள் அப்படியே நெஞ்சில் அடைந்தது போன்ற ஒரு கனத்த இதயத்தோடு திரும்புவார்கள். இருந்தாலும் அவர்கள் சோர்வடைவதில்லை. மீண்டும் 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 அந்த கம்பெனிகளை அல்லது அந்த மேலாளர்களை அணுகி குடும்பத்தின் சூழ்நிலையை சொல்லி ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு அவ்வாறு ஒரு வேலையில் சேர்ந்து விடுகிறார்கள். பல இடங்களில் அது இன்னும் நடக்கிறது. நான் எனது வீட்டிற்கு அருகிலேயே சுமார் 80 வயதுள்ள ஒரு முதியவர் இன்னமும் லாரி ஓட்டி சம்பாதித்து கொண்டிருப்பதை அன்றாடம் பார்க்கிறேன். அவர் வயதில் எல்லாம் கண்டிப்பாக இன்றைய தலைமுறைகளால் அந்த லாரியில் ஏறக்கூட முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்வேன். இருந்தாலும் கூட அந்த மனிதர் சிக்கனமான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு உணவு, அது போன்ற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை தன்னுள் பொருத்தி கொண்டு அந்த குடும்பத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியாது இன்றைய இளைய தலைமுறைகளால். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிற அந்த முதியோர்களை நாம் எப்போதும் தொடர்ந்து பேணுவது மிகுந்த ஒரு நலம் பயக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வருமானம் இருக்கிறதோ இல்லையோ, வாடகை வருமானங்கள் இருக்கிறதோ இல்லையோ, மெடிக்ளைம் போன்ற பாலிசிகள் இருக்கிறதோ இல்லையோ, எந்த சூழ்நிலையும் நமது அம்மா தான், அப்பா தான், தாத்தாக்களும் பாட்டிகளும் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்று இருக்கும் குடும்பங்களிலே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்திருப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர்கள் பின்தள்ளப்படுகிறார்கள் அல்லது புறந்தள்ளப்படுகிறார்கள். நிச்சயமாக அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் மகன்கள், மருமகள்கள் அல்லது மகள்கள், மருமகள்கள் ஒன்றாக உட்கார்ந்து கூடி பேசி ஒரு நல்லதொரு சூழலை உண்டாக்கி அதன் மூலமாக அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே மனதிலே கொள்ள வேண்டும். வருமானம் உள்ள பெற்றோர்கள், வருமானம் இல்லாத பெற்றோர்கள் முக்கியமல்ல. முதியோர்கள் 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 முதியோர்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆணித்தரமான சொத்து, அசைக்க முடியாத பலம் என்பதை நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும்.